எம்ஆர்பி தேர்வு மூலமாக மருந்தாளர்களை நியமிப்பதற்காக தேர்வு நடத்தப்பட்டது. நீண்ட காலமாக அவர்களுக்கு அசல் சான்றிதழை சரிபார்த்த பிறகு கூட பணி நியமனம் வழங்கப்படவில்லை. பல்வேறு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதனால் வழங்க முடியவில்லை. எனவே இப்பொழுதாவது உடனடியாக அதை வழங்க வேண்டும். ஏன்னா சர்டிஃபிகேட் சரிபார்ப்பு முதற்கொண்டு முடிந்து விட்டது. இனிமேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தோம். அதுக்காக ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிலையில் நேற்றைக்கு மீண்டும் பணி நியமன ஆணையை அரசு வழங்கியிருக்கிறது. அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதேபோல் அந்த ஃபார்மசிஸ்ட் பணி நியமனத்தில் முழுமையான பொதுவான ரேங்க் பட்டியலை போடணும். அதே போல் வகுப்பாரி ரேங்க் பட்டியலையும் போட வேண்டும் சொல்லி வெளிப்படைத்தன்மை வேண்டும். இடஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் முழுமையான பொதுவான ரேங்க் லிஸ்ட்டையும் போட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கான கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. நாங்கள் எம்ஆர்பியுடைய இந்த நடவடிக்கையை மனமாற வரவேற்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் அதே ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். எனவே இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எம்ஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலுமே பொதுவான ரேங்க் பட்டியலையும் போடணும். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டையும் போடணும். அதே போலவே கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டையும் போட வேண்டும். வெளிப்படைத்தன்மை வேண்டும். 69% இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்று யார் வேண்டும் என்றாலும் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் வெளிப்படைத்தன்மையோடு அந்த ரேங்க் லிஸ்ட்டை எம்ஆர்பி போட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அண்மையில் டெல்லியில் ஒரு யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டரில், ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் 3 மாணவர்கள் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக இருந்தார்கள். அந்த பயிற்சி மையத்தில் அடித்தளத்தில், பாதாள தளத்தில் தண்ணீர் பூந்தனால, வெள்ள நீர் பூந்தனால பரிதாபமாக இருந்தார்கள். எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இது போன்ற நிலைமையில் ஏற்படக்கூடாது. எனவே நாடு முழுவதும் இன்றைக்கு யதார்த்தத்தில் கோச்சிங் சென்டர் என்பது தவிர்க்க முடியாது. வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் உயர்கல்வி பெறுவதிலையும் கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியின் காரணமாக ஏராளமான உயர்கல்விக்கும் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. அதே போலவே ஐஏஎஸ் போன்றவற்றும் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. அதே போல பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி போன்ற பயிற்சிகளுக்கும் வேலைவாய்ப்புக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. மத்திய அரசுடைய வேலைவாய்ப்புக்கும் பயிற்சி மையங்கள்லாம் இயங்குகின்றன. இல்லை, பயிற்சி மையங்களை ஒழித்துவிட முடியாது என்பது இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. எனவே அப்படிப்பட்ட சூழலில் நாடு முழுவதும் இயங்கக்கூடிய அனைத்து பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். பயிற்சி மையங்கள் பாதுகாப்பான இடத்தில் இயங்குகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும். பயிற்சி மையங்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சபா வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் தமிழ்நாடு அரசு அரசாணை 151 என்பதை வெளியிட்டிருந்தது. அதன் மூலமாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் ஒரு சில மருத்துவ படிப்புகளில் மட்டும்தான் முதுநிலை மருத்துவ படிப்பை மேற்கொள்ள முடியும். ஜெனரல் சர்ஜரி, மெடிசின் போன்ற படிப்புகளில் மட்டும்தான் அவர்கள் மேற்படிப்பை மேற்கொள்ள முடியும். இதர படிப்புகளில் மேற்படிப்பை அரசு மருத்துவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி 151 சொல்லக்கூடிய அரசாணை வெளியிட்டிருந்தார்கள். அதை எங்களுடைய சங்கம் கடுமையாக கண்டித்திருந்தது. அந்த நிலையில் தற்பொழுது அரசாங்கம் அந்த அரசாணையை நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீட்டில் எந்த உயர் படிப்பையும் படிக்கலாம் என்ற நிலை தொடர்கிறது. அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசுடைய இந்த நடவடிக்கையையும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் உளமாற வரவேற்கிறது.